கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தமது அடியார்களை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலனுண்டு. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வாலிபனுடைய வழிகளை சுத்தம் பண்ணுகிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சிறுமையில் நமக்கு ஆறுதல். கர்த்தருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. தேவ வசனம் ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே.